வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வே.நா. பிரபாகரனிற்கு வீரவணக்க நிகழ்வு புலம்பெயர் நாட்டில் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது வெகுவாக இடம்பெற்று வருகிறது. இதற்கு தமிழ் மக்களும் முன்னாள் போராளிகளும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இலங்கையில் செயற்படும் மாவீரர் போராளிகள் காப்பகத்தினுடைய தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தலைவர் இறந்தார் என்று சொன்னால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரத்தை இவர்கள் முன்வைக்க வேண்டும். இந்த வீரவணக்க நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் இறந்ததற்கான தகுந்த ஆதாரத்தை முன்வைத்து விட்டுத்தான் அவருக்கான வீரவணக்க நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழீழ தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வை 2/8/2025 புலம்பெயர் தேசத்தில் நடாத்த இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே நான் இன்றைய தினம் இந்த முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இந்த கருத்துக்களை வெளியிடுகிறேன். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. இல்லை என்று சொல்லி அவருக்கு வீரவணக்க நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் அவர் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வீரவணக்க நிகழ்வை நடாத்துவது என்ற முடிவுக்கு வர முடியும். ஆனால் தற்பொழுது இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றவர்கள் பல சக்திகளுக்கு பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டு தன்னிச்சையாக சுயநலமாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார்கள். தமிழ் சமூகத்திற்காக தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை நீண்ட காலமாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒருவர் ஆகையால் நாம் அவ்வாறான ஒரு முடிவிற்கு மிக இலகுவாக வர முடியாதென்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வே.நா. பிரபாகரனுக்கு வீரவணக்க நிகழ்வை செய்வதற்கு மிக அவசரமாக புலம்பெயர் தேசத்தில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர் முடிவுற்று இத்தனை வருடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு இந்த திடீரென்று ஏன் தலைவருக்கு வீரவணக்க நிகழ்வை செய்ய வேண்டும் என்று இவர்கள் முண்டியடிக்கிறார்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகம் இருக்கிறது. இவர்கள் யாருக்கு பின்னால் இயங்குகிறார்கள் என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் தற்போது அவர்களையே கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள்.